அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சரசு, சரசு எங்கம்மா இருக்க? இதோ இங்க இருக்கேன். என்ன சரசு, என்னமோ உன்னை பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி இப்படி அலங்காரம் பண்ணிருக்க, பட்டைய கிளப்புது. என்ன அலங்காரம் பட்டைய கிளப்புது? பட்டு புடவை கட்டி இருக்கேன், ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அது பொறுக்கலையா உங்களுக்கு? இந்த மாதிரி விசேஷத்துக்கு கட்டிக்க தானே பொம்பளைங்க பட்டு புடவை வச்சிருக்கோம். சரி சரி சரி, கோவிச்சுக்காத, சும்மா சொன்னேன். பட்டு புடவை கட்டினாலே நீ தனி அழகுதான் போ. அப்பா உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இப்போ இருக்க. பாரு என்ன, அப்போ ஒத்த நாடியா கிக்குன்னு இருந்த, இப்ப கொஞ்சம் குண்டா கும்முன்னு இருக்க. நீங்க மட்டும் என்னவா, அப்ப கண்ணமெல்லாம் ஒட்டி போய் தேவாங்க மாதிரி இருந்தீங்க. இப்ப கொஞ்சம் உப்பி போய் சிம்பன்சி மாதிரி இருக்கீங்க. சரி சரி இருக்கட்டும். பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? அவங்க வர நேரம் ஆச்சுல்ல. ரெடி ஆயிடுவா. பிரியா, அம்மா ரெடி ஆயிட்டியா? அது வரமா, சீக்கிரம் வாமா, அவங்க வர நேரமாச்சு. வந்துட்டாங்க போல இருக்கு. வா வா வா. டேய், என்னடா அது? இப்போவாது மூஞ்சியை கொஞ்சம் சிரிச்சாப்புல வச்சுக்கிட்டு வாயேன். என் முகம் அப்படிதான், கொஞ்சம் பேசாம வரையா? ஏய், அவன் சிரிச்சபடி தான் வந்தான். நீ சும்மா இப்படி சொன்ன உடனே தான் ஓன்றான். வாங்க உள்ள வாங்க, முதல்ல வா. வாங்க வாங்க வாங்க. வரவேற்பு பலமா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், இப்ப சம்பந்தியா போறோம். அதான் சம்பிரதாயமான ஒரு வரவேற்பு. அப்புறம் நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? உள்ள வாங்க. வாடா. முத்தையா, தட்டு கம்மியா இருக்கேன்னு பாக்காத. உப்பு தாம்போலன்றதுனால கொஞ்சம் குறைச்சு கொண்டு வந்திருக்கோம். கல்யாணத்தப்ப குறைஞ்சது 1000 தட்டாவது இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்காவ. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கலப்பா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணே, பொண்ணை பாத்துடலாமா? பொண்ணு நீ பாக்கல, நான் பார்த்துட்டேன். அம்மா, இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா. நமஸ்காரம் பண்ணிக்க. வணக்கம். வணக்கம்மா. டேய் அருண், பொண்ணை நிமிந்து பாருடா. டேய் சொல்றேன்ல, பொண்ணை பாரு. டேய், என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா? வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க? சும்மா ரெடி, ஏன் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா பேசுங்க. இந்த காலத்துல பொண்ணு பாக்குற சம்பிரதாயத்துல
பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேசிக்கிறது எல்லா இடத்துலயும் சகஜமா நடக்கிறது தானே. பிரியா, ம். போய் பேசிட்டு வாமா. ம். தனியா பேசணும்னு சொல்லிட்டு இப்ப எதுவுமே பேசாம நின்னா என்ன அர்த்தம்? உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லவா? நான் முத்தையோட பொண்ணுங்கிறத எதுக்காக உங்ககிட்ட இருந்து மறைச்சுங்கிறத கோவமும் குழப்பம் தானே. இப்ப நீங்க என்ன பார்த்தோன்னே ஷாக் ஆனீங்கல்ல, அந்த சர்ப்ரைஸ்க்காக தான். நான் இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே என் டாடி உங்க போட்டோவை எனக்கு அனுப்பி உங்களை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு போன்லயே சொல்லிட்டாரு. கேட்டதுமே உங்க மேல எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா உங்களை ப்ளஸ் பண்ணாங்களே, அப்போ அந்த இம்ப்ரெஸ் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. இந்த காலத்தில் உங்களை மாதிரி ஒரு யூத்தை பார்க்கறது ரொம்ப ரேர். ஸோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சைலண்டாவே இருக்கீங்க? உங்களுக்கு பதிலா நானே பேசிக்கிட்டு இருக்கேன். பேசணும்னு சொன்னது நீங்க தானே, பேசுங்க. எனக்கு உன்னை பிடிக்கல. என்ன எனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? இல்ல, உண்மையைத்தான் சொல்றேன். ஆமா, என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் உங்க அப்பா சொன்னாருன்னு சொன்னையே, என்னோட சாந்திய பத்தி ஏதாவது சொன்னாரா? சாந்தியா? ஆமா, சாந்திய பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நீ சொல்லு, என்ன பிடிச்சிருக்கா இல்லையா?
இப்ப சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க மனசுல இருக்கிற உண்மைய ஐ எம் சாரி காதுல மறைக்காம என்கிட்ட சொன்னதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் வருண். இந்த ஓப்பன் ஆர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உலகத்துல 100க்கு 90 பேரோட முதல் காதல் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது கிடையாது. ஆனா என் காதல் சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா காதல்ல ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் நல்லா புரியும். சோ என்னை வேதனை படவிட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். என்ன நான் சொன்ன சரிதானே? போலாமா? என்ன பிரியா, பேசி முடிச்சிட்டீங்களா? என் பையனை பிடிச்சிருக்கா உனக்கு? அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னடி? டேய், என்ன முத்தையா, தட்டை மாத்திக்க வேண்டியதானே? மாத்திடுவோம். தட்டை மாத்திக்கலாங்க. வா. அம்மா டிஃபன் ரெடியா? ரெடியா இருக்கு கீதா. கீதாவா? அம்மா டிஃபன் கேட்டது நான் இல்ல, அக்கா. ஓ, ஆமாமா நான் தான் டிஃபன் ரெடியான்னு கேட்டேன். ஏன் என் குரலுக்கும் கீதா குரலுக்கும் வித்தியாசம் தெரியலையா? இல்ல சீதா, அது வந்து லேட் ஆயிடுச்சா, அதான் பதட்டத்துல சீதாங்கிறது வாய் தவறி கீதான்னு வந்துருச்சு. ஒன்னும் லேட் ஆகல, இன்னும் டைம் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அக்காவும் நம்ம கூட உட்காந்து சாப்பிட போறாங்க. ஆமா அப்பா எங்க? அதானே அப்பா எங்க? கூப்பிடுங்க சாப்பிடலாம். கூப்பிடுறேன். என்னங்க, சீதாவும் கீதாவும் சாப்பிட வந்துட்டாங்க, வாங்க. வாங்கப்பா. டெய்லி நம்ம 2 பேரும் தானே டிஃபன் சாப்பிடுவோம். இன்னைக்கு அக்காவும் நம்ம கூட டிஃபன் சாப்பிட போறா. வாங்க வாங்க வந்து உட்காருங்க, வாங்க வாங்க. எப்படி அக்கா
அப்பா தினம் சாப்பிடும் போதெல்லாம் சீதா நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, சீதா இல்லாம என்னால சாப்பிடவே முடியலன்னு தினமும் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. என் குறைய நீ தீர்த்து வச்சிட்டம்மா. இன்னைக்கு பாரு, நான் வயிறு முட்டை சாப்பிட போறேன். ஐயோ அம்மா, இதான் சாக்குன்னு அப்பா வழக்கத்துக்கு மாறா 2 இட்லி எக்ஸ்ட்ரா கேட்பாரு. கொடுத்துறாதீங்க. டாக்டர் டயட்ல இருக்கணும்னு சொல்லிருக்காருல்ல. விடு கீதா, அப்பா ஏதோ சந்தோஷத்துல அப்படி சொல்றாரு. ஒரு நாள் சாப்பிட்டா எதுவுமே ஆயிடாது. அம்மா நீங்களும் உட்காருங்க. இல்ல இல்ல, நீ சாப்பிடு. இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தான் பரிமாற போறேன். வாங்க உட்காருங்க. அக்கா, என்ன திடீர்னு இன்னைக்கு இவ்ளோ மாறிட்ட? என் கண்ணை என்னால நம்ப முடியல. அது ஒண்ணு இல்ல கீதா, இத்தனை நாளா வேலை டென்ஷன், இப்படி ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்க முடியலல்ல. என்ன நினைச்சு நீ அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, உன் கூட அப்பா அம்மா கூட எப்பவுமே பழைய சீதாவா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கானா அக்காதான். என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுமா, சாப்பிடுங்கப்பா. அது ஏன் தெரியுமாக்கா? ரொம்ப நாள் கழிச்சு நீ பழைய சீதாவா மாறி இப்படி கலகலப்பா இருக்கல்ல, அதான் சந்தோஷத்துல அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல. இல்லம்மா, ஐயோ என்ன இது கண் கலங்குறீங்க? அது ஒண்ணும் இல்லடா, சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர். ஆமா சீதா, இப்படி ஒரு சந்தோஷத்துக்காக தானே நாங்க இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இந்த சந்தோஷம் இனிமே எப்பவுமே கிடைக்கும். சாப்பிடுங்கப்பா. அம்மா சாப்பிடுங்க. அக்கா உட்கார், நீ உனக்கு ஊட்டி விடுறேன் நான். சரி, நானும் உனக்கு ஊட்டி விடுறேன், அப்படியே சாப்பிடு. அப்பா சாப்பிடுங்க. சொல்லு. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுமா. சாப்பிடு சாப்பிடு. டைம் ஆச்சுக்கா, சீக்கிரம் சாப்பிடு. போதும் போதுமா, போலாம். நல்லா சாப்பிடுமா. அப்பா நல்லா சாப்பிடுங்க. போயிட்டு வரேம்மா. அப்பா போயிட்டு வரேன். அப்பா பாய்ப்பா. பாய்மா. பாய்ப்பா. பாய்மா. பாய்.
பாய்மா. பாத்து பாய்ப்பா. ஆமா பாத்து போயிட்டு வாங்க. நம்மளோட இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம கீதா அப்பாவியா நடந்துக்கிறா. ஆனா அப்பாவியா இருந்த சீதா எவ்வளவு அருமையா அழகா எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சிட்டு போறா பாத்தியா. இவ நம்மள போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. இந்த நிலைமையை நான் எங்க போய் சொல்றது? ஏங்க, என்ன கடறீங்க? சாரதா, என்ன அழ வேண்டாம்னு சொல்லிட்டு நீ அழுவுறிய? நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருங்க இருக்கா? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். முருகா, அப்படி செல்வி அம்மா, செல்வி அம்மா சொல்லுங்கம்மா. அக்கா வந்துட்டாளா ஆபீஸ்ல இருந்து? அது வந்துட்டு போயிட்டா. வந்துட்டு போயிட்டாளா? என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்றேன். உண்மை? நீ என்னைக்கு உன் வாயில இருந்து உண்மை வந்திருக்கு? இது பாருங்க, நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏய் செல்வி, நான் உன்கிட்ட தானே கேட்டேன் மேகலா வந்தாளான்னு. நீ பதில் சொல்லு. மேகலமா வந்துட்டு போயிட்டாங்கம்மா. என்னடி நீ அவ கூட சேர்ந்து உளறியா? மேகலா வந்துட்டு எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா? மும்பைக்கு. என்னது, மும்பைக்கா? தபாரு, என்கிட்ட விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நிஜமாதான் சொல்றேன், மேகலா மும்பைக்கு தான் போயிருக்கா. நான் நம்ப மாட்டேன். ஐயோ, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். எது உண்மை? எதுடி உண்மை? எங்க 2 பேருக்கிட்டையும் சொல்லாம அது எப்படி திடீர்னு மும்பைக்கு புறப்பட்டு போவா? ஆபீஸ் விஷயமா அவசரமா போகணுமா. வீட்டுக்கு வந்த மேகலா அவசர அவசரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா. எங்க கிட்ட சொல்லாம அவ எந்த இடத்துக்கும் போக மாட்டா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ மேகலாக்கு போன போடு. போடு. கொண்டா, போன போட்டுதான் கொடுக்க சொன்ன. உன்னை பேச சொன்னா? ஹலோ மேகலா, அம்மா. எங்கம்மா இருக்கிற? நான் அர்ஜென்ட்டா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா. ஏர்போர்ட்டுக்கா? ஆமாம்மா, நான் ஒரு அவசர வேலையா மும்பை போக வேண்டியிருக்கு. வீட்டுக்கு வந்தப்போ நீங்க 2 பேரும் இல்லையா, அதான் துர்கா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஏர்போர்ட்டுக்கு போனது உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேம்மா. சரி, எப்ப ஊருக்கு வருவ? போன வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்துருவேம்மா. நான் அங்க போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நீ தனியா போயிருக்கியேம்மா, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்னம்மா, எனக்கு வேற அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாமா. அப்படியா? சரி சரி, ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வந்துரு. அப்புறம் அம்மா, அப்பாக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்தது. அவர்கிட்ட சொல்லாம வந்தது கஷ்டமா இருக்குமா. அதை நினைச்சு நீ கவலைப்படாத. நான் உங்க அப்பா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிடுறேன். சரிம்மா. நீ ஜாக்கிரதை, புரியுதா? சரிம்மா, வச்சிடுறேன். நான் மேகலா மும்பைக்கு போயிருக்கான்னு சொன்னதுக்கு உளறேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இப்படிதான் எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறது, பழி போடுறது, குத்தம் கண்டுபிடிக்கிறது, இதே வேலையா போச்சு. இனிமேலாவது பார்த்து பக்குவமா பேசுங்க, சரியா? எனக்கு இந்தாங்க காப்பி. எங்க போனாரு அந்த மனுஷன்? காப்பி கேட்டாரு, கொண்டு வரதுக்குள்ள எங்க போனாரு? என்னங்க ஏங்க, எங்க போயிட்டீங்க? என்னத்த என்னங்க எங்க போயிட்டீங்கன்னு
பேப்பரோட முதல் பக்கத்தை படிக்கும் போது காப்பி கேட்டேன். மொத்த பக்கத்தையும் படிச்சு முடிச்சுட்டு கார்டன்ல போய் சுத்திட்டு வந்த உடனே காப்பி கொடுக்குற. சரி கொடு. இந்தாங்க, ஸ்டவ்வை பற்ற வச்சு பாலை காய்ச்சி காப்பி போட வேண்டாமா? நீங்க கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு காப்பி என்ன ஃப்ரிட்ஜ்லயா இருக்கு? நீ சொன்னாலும் சொல்லல நானும் இப்ப நீட்டின பாரு காப்பி, அது ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த மாதிரி தாண்டி இருக்கு. தனலட்சுமி, நீ எப்போ சூடா இருக்க, நீ கொண்டு வந்து கொடுக்குற காப்பி டீ எல்லாம் ஜில்லுன்னு தாண்டி இருக்கு. பேசுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த காப்பி. அதுக்கப்புறம் இதுவும் கிடையாது. அட அது இல்லைங்க, அதுக்கப்புறம் உங்க மருமக வந்துருவா, அவ கையால மணக்க மணக்க காப்பி குடிங்க. ஏண்டி, உன்னை கல்யாணம் பண்ணின்னு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, உனக்கே இன்னும் காப்பி போட தெரியல. அந்த பொண்ணு துபாயில இருந்து வந்த பொண்ணு, அது வந்து உனக்கு சமைச்சு போட போகுதா? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கும் சேர்த்து உன்னோட நலபாகம்தான். அதனால என்னங்க, நம்ம காவியாவுக்கு சமைச்சு போடல, துணி துவைச்சு போடலையா? அதே மாதிரி பிரியாவையும் என் பொண்ணா நினைச்சு வேலை செஞ்சுட்டு போறேன், அவ்வளவுதானே? என்னடி இது, அவ்வளோ பெரிய விஷயத்த ரத்தன சுருக்கமா 2 வரியில சொல்லி முடிச்சிட்ட. உன்ன மாதிரி எல்லா மாமியாரும் தங்களோட மருமகளை மக மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் எந்த குடும்பத்திலையும் பிரச்சனையே இருக்காத. அப்புறம் தனலட்சுமி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னே இருந்தேன். என்ன? உட்கார், சொல்றேன். சொல்லுங்க. உனக்கு பிரியாவை பிடிச்சிருக்கா?